வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. $250 கிராம் 1/4 கிலோ பீட்ரூட் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், 200 ml மட்டும் ஊற்றினா போதும். நைஸாக அரைச்சி வடிகட்டிக்கணும். ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தோம், இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் கெட்டியாக எடுத்துட்டோம். நம்ம இப்போ அல்வாவில் லேசாக உப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு 1 சிட்டிகை அளவுக்கு போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சிடணும். பீட்ரூட் ஜூஸோட கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் தங்கியிருக்கும். நீங்கள் அடுப்பில் ஊற்றி கிண்டையில் கலக்கி விட்டு ஊற்றணும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கினே இருக்கணும். இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் பிடிச்சி போய் உட்காந்துரும். இதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய் 1/4 டீஸ்பூன், 1/2 கப் சீனி, ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோம். அதில் உங்களுக்கு இனிப்பு சுவை போதுமான்னு பாருங்கள். பத்தலைன்னா திரும்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் மைல்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப். ஏற்கனவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன். உருட்டை வந்தால் தான் பக்குவம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இது உருட்டை வரல. கையை ஈரம் பண்ணிக்கிட்டு தொட்டிங்கன்னா தான் கரெக்டாக தெரியும். கரெக்டாக உருட்டை வருது. இப்போ பக்குவம் ரெடி. இப்போ எடுத்துடலாம். பாத்திரத்தில் பட்டர் கொஞ்சம் தடவிக்கங்க. நான் நறுக்கி வச்சிருந்த நட்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது செட் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அல்வா செட் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.